ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ரீசெண்டாக என்கிட்ட நிறையா பேர் குரூப் 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த குரூப் 2 எக்ஸாமு செப்டம்பர் மாதம் தான் நடந்து முடிஞ்சிச்சு. எக்ஸாம் நடந்து முடிஞ்ச உடனேயுமே இந்த செய்தித்தாளில் 2 மாதங்களில் குரூப் 2 முதல்நிலை தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் இருந்துமே இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் டேட்டு எப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நியூஸாகவே கொடுத்துருந்தாங்க. அதுதான் இதில் டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசம்பர் 2024 அப்படின்னு சொல்லி செப்டம்பர் மாதம் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. நமக்கு இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஆனால் டிசம்பர் மாதம் நமக்கு கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் அதாவது 2025 பிப்ரவரி மாதம் நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் எல்லாருமே எழுதியிருப்பீங்க நிறையா பேர். எழுதினவங்க எல்லோரும் அந்த உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் ஒரு 140 மேலே உள்ளவங்க எல்லாருமே இப்போவே மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ரிசல்ட் 2-3 மாதத்தில் நமக்கு அறிவிப்பு எக்ஸாம் நடக்க போகிறதுனால அப்போ ரிவிஷன் பண்ணதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும். அதனால் இப்போவுமே நீங்கள் படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்துக்கு புதிய தலைவரை அறிவித்தாங்க. அவங்க வந்ததுலேருந்தே டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட் கொஞ்சம் விரைவாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா டிஎன்பிஎஸ்சி சொல்கிற டேட்டில் எதுவுமே கரெக்டாக நடக்காது. எந்த மந்தில் அப்டேட் வரும் அப்படிங்கிற இல்லை நோட்டிஃபிகேஷனு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதம் வராது. அது 2-3 மாதம் கழித்து தான் வரும். ஆனால் இந்த முறை சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட நடக்கிறதுனால இந்த குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட்டும் அவங்க சொன்ன மாதத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். அதனால் ப்ரிலிம்ஸில் நம்ம கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் 2 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு டிசம்பர் மாதம் வரும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான அறிவிப்பு பிப்ரவரி மாதம், அதாவது 2025 பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை